கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 9:14, ரோமன்ஸ் 9:14. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஏக சக்கராதிபதி தன்மை, அவருடைய இரக்கம், அவருடைய தெரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் அவர் விளக்கி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தர் இஸ்மாயிலுக்கு பதிலாக ஈசாக்கு தெரிந்தெடுத்தாரு, ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபை தெரிந்தெடுத்தாரு. என்ன, அவங்க எந்த ஒரு கிரியை செய்வதற்கு முன்பாக அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ பவுல் என்ன எதிர்பார்க்குறாரு? இதை கேட்டுட்டு இருக்கவங்க எண்ணத்தில் என்ன உண்டாகும்? அப்போ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் ஒரு நேர்மையானவரா, நீதியானவரா? என்ன அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஏன்னா அந்த கேள்வி வருங்கிறத எதிர்பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா இங்கே என்ன அவர் சொல்லிட்டு இருக்காரு? கர்த்தர் அவருடைய தெரிந்து கொள்ளுதல், இது மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்று பொறுப்பு என்ன? அப்போ இங்கே எதிர்பார்க்கும்போது இப்போ கர்த்தர் உண்மையானவரா, சரியானவரா, இல்லையா என்று சொல்லக்கூடியதாக. எனக்கு பிடிச்ச காரியம் என்னென்னா, பவுல் ஒரு கடினமான கேள்வி கேட்கறதுக்கு என்னதுமே யோசிக்கிறது இல்லை. இப்போ கர்த்தர் நீதியானவரா, தேவனாகி கர்த்தர் செய்கிறது சரியா அப்படின்னு சொல்லக்கூடியதா? அப்போ என்ன கேட்குறாரு? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? எப்படி? யாத்திராகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். கர்த்தருடைய குணாதிசயத்தை பாருங்க. அவர்கிட்ட எந்த ஒரு அநீதியும் கிடையாது. அவர் நீதியான தேவன், அவர் உத்தமமான தேவன், அவர் வழிகளெல்லாம் நியாயம், அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. 145வது சங்கீதம் 17வது வசனம், கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். அப்போ என்ன, கர்த்தர்கிட்ட என்ன இல்லை? அநீதி என்பதே கிடையவே கிடையாது. அவர்கிட்ட ஒரு நெறியான தவறானதும் கிடையாது. அவர்கிட்ட இது நம்ம பிள்ளைங்க சொல்கிறாங்க இல்லையா, திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக அவர் சொல்லக்கூடியது. ஏன்னா இங்கே சொல்லும்போது என்ன, கர்த்தரை நீங்கள் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லும்போது, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது சொல்லும்போது, நான் பூமியை நியாயம் தீர்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி எசேக்கியேல் 18:25 சொல்லும்போது இஸ்ரவேல் என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் அன்ஃபேர் என்று சொல்லக்கூடியதாக. மல்கியா 2:17 அங்கே சொல்லும்போது எங்கே தேவன் நீதி எங்கே என்று கேட்கக்கூடியதாக. அப்போ என்னன்னா, இங்கே மனுஷன் நிறையா கேள்வி கேட்கலாம், ஆனால் அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு? சொல்லக்கூடாதே, சர்டன்லி நாட், இது நீங்கள் சொல்லவே முடியாது என்று சொல்ல, இப்படி ஒரு கண்ணை உங்கள் எண்ணத்தில் தோணக்கூடக்கூடாது. காரணம் என்னென்னா, கர்த்தர் பரிபூரணம் உள்ளவர், அவர் பரிசுத்த தேவன், அவர் வழிகளெல்லாம் நீதி, அவர் அவருடைய இரக்கத்திற்கு ஒரு களங்கமும் கிடையாது, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா நமக்கு என்ன தெரியணும்னா, கர்த்தர் எடுக்கக்கூடிய முடிவினுடைய சில காரியங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, பாசிபிளே கிடையாதுங்க. ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தருடைய குணாதிசயத்தை முழுமையாக நாம் நம்பி அதை சார்ந்து வாழ வேண்டும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு ஒத்து போகிறது மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னென்னா, கர்த்தருடைய குணாதிசயம் ஒரு காலம் மாறாது. ஏன்னா அவர் அவரையும் அவருடைய நன்மையானது, அவருடைய கிருபையானது நீங்கள் என்றைக்குமே பிரிக்க முடியாது. அதனால் என்னென்னா, நீங்கள் உங்கள் மனசில் என்ன வைத்திருக்கிறீங்களோ, கர்த்தரை குறித்து வச்சுருக்கீங்களோ, அதை எல்லாம் வேத வசனம் உங்களுக்கு விளக்கி காட்டட்டும். ஏன்னா இங்கே ஒரு மனுஷனுக்குள்ளே தோணக்கூடிய ஒரு காரியம், நம்ம என்ன ஒரு மனுஷ அளவில் பார்க்குறோம். அப்போ மனுஷ அளவில் பார்க்கும்போது நம்மளுடைய ஹியூமன் ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது சில நேரங்களில் கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் எப்படி தெரியும்? அது ஒரு தவறு போல தெரியும்.
அதனால தான் நம்மளை என்ன தெரியுமா கேள்வி கேட்கணும், நான் தேவனை எப்படி பார்க்குறேன், என்னுடைய உணர்வுகளின் அடிப்படையில் பார்க்கிறேனா இல்லை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறேனா? ஏன்னா என் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், இது அநீதியான காரியமாக தெரியலாம். எனக்கு ஏன் மனைவி செத்து போனாங்க, ஏன் கணவன் செத்து போனாங்க, ஏன் என் பிள்ளை மரிச்சு போச்சு, ஏன் எனக்கு இந்த வியாதி, எனக்கு ஏன் என் குடும்பத்தில் ஏன் இப்படின்னு அப்படிப்பட்ட காரியங்கள் நிறையா இருக்கலாம். ஆனால் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம நீதியான தேவன், அவருடைய குணாதிசயத்தில் எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லை என்பதை தெரிந்து அதை புரிந்து அதற்கேற்றாற் போல் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். வல்ல பிதாவே, இதோ எங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் இல்லை ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இதோ உம்முடைய குணாதிசயம், நீர் நல்லவர், நீதியுள்ளவர், நீ செய்வதெல்லாம் நீதியான காரியம் என்ற அந்த குணாதிசயத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.